A/B 2:3 மற்றும் B/C 6:8 எனில் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் A/B இங்க 2:3. நெக்ஸ்ட் B/C 6:8. ஸோ இங்க 6:8. ஸோ இந்த 3 மூவ் பண்ணி அப்படியே இங்க C கிட்ட எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 6 இந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ அப்படியே டைரக்டா பெருக்குனா 2 × 6 12, இங்க 3 × 6 18, இங்க 3 × 8 24. ரேஷியோங்கிறது சிம்பிளிஃபைடு ஃபார்ம், அது இருக்கிறதுலேயே கம்மியான வேல்யூ இருக்கணும். இங்க பாருங்க, இங்க 12 18 24. ஸோ 6ஆல கேன்சல் பண்ணுமா 2, இங்க 3 18, இங்க 4 24. ஸோ A/B/C 2:3:4. அதே மாதிரி இங்க பாருங்க, A/B 7:3 மற்றும் B/C 2:5 எனில் A/B/C என்ன வரும்னு கேக்குறாங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. A/B 2:3, B/C 4:5 மற்றும் C/D 6:7 எனில் A/B/C/D என்னன்னு கேக்குறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க A/B 2:3, நெக்ஸ்ட் B/C 4:5, நெக்ஸ்ட் C/D 6:7. ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸுக்கும் முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி எழுதணும். 3, இங்கேயும் 3. ஸோ இந்த 5 மூவ் பண்ணி இங்கே எழுதணுமா 5. நெக்ஸ்ட் இந்த 6 மூவ் பண்ணி இங்கே, நெக்ஸ்ட் இந்த 4 மூவ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே டைரக்டாக இருக்கணுமா 2 × 4 8, 8 × 6 48, நெக்ஸ்ட் 3 4 12, 12 × 6 72, நெக்ஸ்ட் 6 5 30, 30 × 3 90, நெக்ஸ்ட் 7 × 5 × 3 105. ஸோ இதை என்ன சிம்பிளை பண்ணலாம்? பண்ணால் 16, இங்கே 24, இங்கே 30, இங்கே 35. ஸோ A/B/C/D 16:24:30:35. இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இரு நபர்கள் A/Bன்னு எடுத்துக்கலாம். அவர்களின் வயதுகளின் விகிதம் 1:3 சொல்லிக்கிறாங்க. அப்போ 1:3 வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வயதுகளின் பெருக்கல் பலன் 48 அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வயது கிடையாது, விகிதம் தான். அப்போ 1x × 3x வயதுகளின் பெருக்கல் பலன் = 48. ஸோ x × x² இங்கே 3 இருக்கும், = 48. இங்கே 48 3ஆல் கேன்சல் பண்ணால் 16, இங்கே x². ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, அப்போ ரூட் எடுத்தோமா x = 4. இங்கே என்ன கேட்குறாங்க? அவர் வயதுகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு x இருக்கு, அப்போ 1 × 4 4, இங்கே 3x இருக்கு, 3 × 4 12. ஸோ ரெண்டுக்கான வித்தியாசம் 12ல் 4 போச்சுன்னா 8. ஸோ அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோம்னா 8. 600 என்ற தொகையானது 2:1:3 என 3 பங்குகளாக பிரிக்கப்பட்டால் முதல் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க அமௌண்ட் பார்த்தோம்னா 600 ரூபா இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? முதல் பங்குன்னு கேட்குறாங்க. ரேஷியோவில் முதல் பங்கு இருக்கிறது × 600 × 2 வகுத்தல் இதை 3 ஆட் பண்ணா 6. இங்கே கேன்சல் பண்ணா 100, 100 × 2 = 200. முதல் பங்கு பார்த்தோம்னா 200. இதுவே இரண்டாம் பங்கு கேட்டாங்களா? 600 × இரண்டாம் பங்கு பார்த்தோம்னா ரேஷியோ 1 வகுத்தல் மொத்தமாக ஆட் பண்ணால் 6. அப்போ கேன்சல் பண்ணால் 100 = 1 × 100 100. இரண்டாம் பங்கு 100. ஒருவேளை மூன்றாம் பங்கு கேட்டாங்களா? 600 × 3 வகுத்தல் கீழே மொத்தமாக ரேஷியோ ஆட் பண்ணால் 6. கேன்சல் பண்ணால் 100, 3 × 100 = 300. ஸோ முதல் பங்கு 200, இரண்டாம் பங்கு 100, மூன்றாம் பங்கு 300. A/B/C 2:3:5 மற்றும் A B+C இன் x சதவீதம் எனில் x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏக்கு பார்த்தோம்னா 2, பிக்கு பார்த்தோம்னா 3, சிக்கு பார்த்தோம்னா 5. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணோமா ஏக்கு 2, C பிக்கு 3 ப்ளஸ் இங்கே சிக்கு 5 × x வகுத்தல் 100. ஸோ நெக்ஸ்ட்டு 2 = 5 + 3 8 × x வகுத்தல் 100. நெக்ஸ்ட் இங்கே 2 8 கேன்சல் பண்ணுமா 4. நெக்ஸ்ட் 4 100 கேன்சல் பண்ணுமா 25. 25 இது பக்கம் வந்துச்சுன்னா 25 = x. ஸோ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 25.